ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரே நேர்கள் பலவிதமான ப்ராப்ளங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இதாக எடுத்து நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, உடம்பில் எனர்ஜி எப்பொழுதுமே குறைவாக இருப்பதாக இருக்கின்றது. ஒரு சோம்பல், சுறுசுறுப்பின்மை, லோ எனர்ஜியாக இருக்குது. அது மாதிரி மலச்சிக்கலும் இருக்கின்றது. அந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கின்ற காரணத்தினால வயிற்று வலி இருக்கின்றது. ஸோ இதற்கு என்ன தீர்வு? இது நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். மன இறுக்கம், மன அழுத்தம் இருக்கும் பொழுதும் நம்ம உடம்பில் பிராணசக்தி எல்லா பகுதிக்கும் கிடைக்காது. நம்முடைய உடல் ஆரோக்கியமே நமது பிராணனை சார்ந்தது. பிராண ஆற்றல் எல்லா செல்களுக்கும் நன்றாக சீராக இயங்கணும் அப்படின்னா மனதில் கவலை இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது. எப்படி சார் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் யோகக்கலை. நீங்கள் இந்த கலைகளை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ப்ரெசன்ட் லிவிங், அந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். எப்பொழுதுமே ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம். எப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்லா மூச்சை உள்ளெடுத்து நல்லா மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும். ஆதி முத்திரையில் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இது பயிற்சி பண்ண எனர்ஜி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், உற்சாகம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இன்றைக்கு உடலில் எனர்ஜி நன்றாக இருக்கக்கூடிய விபரீத தண்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க வரோம். இந்த ஆசனம் எல்லாராலையும் செய்ய முடியல அப்படின்னா அதை தொடர்ந்து வருகின்ற முத்திரைகளை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கூட முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்ருந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கழித்து முத்திரைகள் பண்ணிக்கலாம். அப்படி விடாமல் ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு மண்டலம் பண்ணுங்கள். மன அழுத்தம் நீக்கும், உடம்புல எனர்ஜி லெவல் நன்றாக இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு செல்களுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். அடிக்கடி கூடுவது உணவும் இதோடு சேர்த்துக்கிடணும். சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதிகாலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துடணும். இரவு 9:30க்குள்ளே படுக்கிறதுக்கு சென்றணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை முதல்ல நம்ம விபரீத தண்டாசனம் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சுகாசன நிலை. இப்போ சுகாசனத்தில் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஆதி முத்திரை பண்ண போகிறோம். நல்லா 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தியை இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மலச்சிக்கல் சொல்லியிருக்காங்க, அது நீக்கக்கூடிய சுஜி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ எனர்ஜி கிடைக்கக்கூடிய பிராணமுத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் வலி.
நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுஜி முத்திரை 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நல்ல எனர்ஜியோடு இருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிருத்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல எனர்ஜி கிடைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் தியானம் பண்ண போகிறோம். தியான முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்து தலைவெளி தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளி தசைகள் மனசனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலது கால் இடது கால் வெளி தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ மூளை உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, மனசனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட் மனதினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு ரிலாக்ஸ் டீப்லி. ஹார்ட் இன்சைட் தைமஸ் கிளாண்ட் மனசனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் டீப்லி ரிலாக்ஸ். வலது கால் இடது கால் உள்பகுதி ரிலாக்ஸ் டீப்லி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடிய பயிற்சி. அழகாக தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜி உடலில் நல்லா எனர்ஜி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் 3ம் கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.